துறவி ஒருத்தர் ஒரு ஊர்ல இருக்கிற மடத்துல வந்து தங்கினாரு. அதை கேள்விப்பட்ட ஒருத்தன் அவரை பார்க்கறதுக்கு வரான். அவரை பார்த்ததும், குருவே, என்னால் லைஃப்பில் பெரிய லெவலுக்கு வர முடியல. என்னோட ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இப்போ நல்ல நிலைமைக்கு வந்துட்டாங்க. ஆனால் என்னால் மட்டும் அவங்கள மாதிரி வர முடியலை. நான் லைஃப்பில் முன்னேற எனக்கு ஒரு நல்ல வழியை சொல்லுங்கன்னு கேட்குறான். இதை கேட்ட துறவி அவன்கிட்ட சில கேள்விகளை கேட்குறாரு. என்ன வேலை செய்கிறீங்கன்னு கேட்குறாரு. கூலி வேலைன்னு சொல்கிறான். வருமானம் எவ்வளோ வருதுன்னு கேட்குறாரு. ரொம்பவும் கம்மியாக தான் கிடைக்கிறதா சொல்கிறான். வேற வேலை ஏதாவது தேடலாமேன்னு சொல்கிறாரு. வேற வேலைன்னு போகலாம் சாமி, ஆனால் புது முதலாளி எப்படி இருப்பாரோங்கிற பயம். ஒரு வேலை சரியா இல்லைன்னா அப்புறம் இருக்கிறதையும் விட்டுட்டு இன்னும் நிலைமை மோசமாயிடுமேன்னு யோசனையா இருக்கு. சரி, அப்போ நீயே ஏதாவது சுயமா பிஸ்னஸ் பண்ணலாமே, நீயே முதலாளியா இருக்கிறப்போ எந்த பிரச்சனையும் இருக்காதேன்னு சொல்றாரு. சரிதான் சாமி, ஆனா அதுல லாபம் வராம போயிடுச்சுன்னா என்ன பண்றது? மேலும் யாராவது ஏமாத்திடுவாங்களோன்னு பயம் வேற வருதுன்னு சொல்றான். அந்த துறவி யோசிக்கிறாரு. அப்போ அவன் மறுபடியும் என்ன செஞ்சா நான் முன்னேற முடியும்னு சொல்லுங்க சாமின்னு கேட்குறான். குரு யோசிச்சுக்கிட்டே, இன்னைக்கு ஒரு நைட்டு மட்டும் நீ குரங்க பத்தி யோசிக்காதன்னு ஸ்ட்ரிக்டா சொல்றாரு. சரின்னு சொல்லிட்டு வழியெல்லாம் குரங்க பத்தியே நினைக்கிறான். ஏன் குரு குரங்க பத்தி யோசிக்க கூடாதுன்னு சொல்றாரு? குரங்குக்கும் என்னோட லைஃப்க்கும் என்ன சம்பந்தம்? அப்படி இப்படின்னு நைட்டு வரைக்கும் அதை பத்தி மட்டும்தான் நினைக்கிறான். அவன் தூங்க போறதுக்கு முன்னாடியும் அதை பத்தியே யோசிச்சதால குரங்கு அவன் கிட்ட வர மாதிரியும், அவன் வீட்டு ஜன்னல் வழியா அவனை பார்க்குற மாதிரியும், கதவை கீறுற மாதிரியும், தட்டுற மாதிரியும், இந்த மாதிரி இன்னும் நிறைய எண்ணங்கள் அவனுக்குள்ள வருது. அதனால அந்த குரங்கையே வெறுக்கிற அளவுக்கு வந்துட்டான். அப்படியே டயர்டாகி ஒரு பாயிண்ட்டுக்கு மேல தூங்கிட்டான். ஆனா கனவுல கூட அவனுக்கு அந்த குரங்கு தான் வந்தது. விடிஞ்சதும் முதல் வேலையா அந்த துறவி கிட்ட ஓடினான். அவரை பார்த்து, குருவே, இந்த குரங்கு கிட்ட இருந்து என்னை காப்பாத்துங்க. போன ஜென்மத்துல குரங்குக்கு நான் ஏதோ பாவம் செஞ்சிருக்கேன். அதுகிட்ட இருந்து என்னை எப்படியாவது காப்பாத்துங்கன்னு சொல்றான். அதை கேட்ட குரு, நீ எந்த குரங்குக்கும் எந்த பாவமும் செய்யல. உனக்கும் குரங்குக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. உன்னுடைய எண்ணங்கள் தான் உன்னை கண்ட்ரோல் பண்ற விஷயம். குரங்கு உனக்கு தேவையில்லாத ஒன்று. அதை பற்றி யோசிக்க வேண்டாம்னு நான் சொல்லியும் நீ அதை பற்றியே யோசிச்சதால உன் மைண்டில் அதை பற்றின எண்ணங்களே இருந்திருக்கு. அதையே நினச்சிட்டு இருந்ததால உனக்கு அது தப்பாகவும் மாறி இருக்கு. தேவையில்லாத விஷயத்தை யோசிக்காம நேர்மறையான எண்ணங்களை வளர்த்துக்கிட்டாவே நீ லைஃப்ல முன்னேறலாம்னு சொல்லி அனுப்புறாரு. இந்த கதையில இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, நம்ம திங்கிங்க்கு நம்ம தான் ஓனர். நமக்கு எது தேவையோ அதை மட்டும் நினைக்கணும். எது தேவை இல்லையோ அதை நினைக்க கூடாது. எதிர்மறையான எண்ணங்கள் நம்ம லைஃபையும் ஹெல்த்தையும் அஃபெக்ட் பண்ணும். ஆனால் நேர்மறையான எண்ணங்களை வளர்த்துக்கிட்டா அது நம்மளை ஸ்ட்ராங் ஆக்கும். Feed your mind with positive thoughts and attract great things into your life. The mind is everything. What you think, you become.